கிளைமேட் எப்படி இருக்கு? வாங்க உங்க ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு கூட்டு போறேன். ட்ரிப் எப்படி இருக்கு? இன்னும் என்ன போய் போக போக பாருங்க, இங்க பிரம்மாண்டமான ஒரு நேச்சர் உங்களுக்கு காட்டுறேன். கடல் மட்டத்துல இருந்து ஒரு 3000 அடி உயரத்துக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஏற ஏற ஏதோ மனசே மென்மையான மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு உங்களுடைய நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்றதுக்கு இயற்கை பயணங்கள் ரொம்ப பெரிய உறுதுணையா இருக்கு. இந்த இடத்துல நீங்களும் இயற்கையும் மட்டும்தான். உங்களுடைய கஷ்டங்களோ, உங்களுடைய மன அழுத்தங்களோ, உங்களுடைய சமூக பங்களிப்போ, உங்களுடைய சமூக நோக்கமோ எதுவுமே இந்த இடத்துல பலிக்கிறதே இல்லை. இந்த இயற்கை பயணங்கள் உங்களுக்குள்ளார மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அந்த தாக்கம் நீங்க தனித்து வரும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்கள் நண்பர்களோடு வந்தா மகிழ்ச்சியா பொழுது கழிக்க முடியும். ஆனால் தனித்து வரும்போதுதான் உங்களுக்குள்ளாரே ஒரு உள் உரையாடல் தொடங்குறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அந்த இடம் இயற்கையோடு மட்டும்தான் நிகழுமே தவிர, நீங்கள் தனித்து அறையில் இருந்தா கூட அது நிகழுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இயற்கையோடு இருந்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்குள்ளார ஒரு உள் உரையாடல் தோன்றி மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்கும். முயற்சி செய்து பாருங்களேன். தனித்த பயணம் தான் இது. ஒரு தியானம் போல இருக்கும். அப்பதான் அந்த நகரத்தில் தொடங்கிய பயணம் தான் இந்த மலையினுடைய ஒரு பாதி பகுதியில் முடிந்திருக்கு. இன்னும் மீதி பகுதியும் கடக்கணும். வாங்க இந்த வழியை பாருங்களேன், சொர்க்கத்திற்கான வழி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அரசாங்கம் இதை ஒரு சுற்றுலா தலமா அறிவிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இது மிக முக்கியமான சுற்றுலா தலமா மாறும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு இடமா இது மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதை மையப்படுத்தி தான் நிறைய தங்க விடுதிகள் இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காட்டினுடைய ஒளியை கேட்கறீங்களா? காடு பேசுற சத்தத்தை கேட்கறீங்களா? இப்ப கேளுங்க. சத்தம் கேளுங்க. கேக்குதா? காடு பேசக்கூடிய ஓசை. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான வாழ்வாதாரம் இதுதான். செல்வருக்கு மரங்க, அதை தாண்டி மிளகு கொடிங்க, ஆரஞ்சு மரம். வானம் சற்று மலைத்துறலை தூவும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, இந்த அழகான இயற்கை சூழல்ல மழை கொட்டிட்டு இருக்கு. அப்படியே கொட்டி முடிச்ச சாலைகள் பாருங்க, நிலங்கள் பாருங்க, மரங்கள் பாருங்க, ஏதோ புதுசா பூத்து குலுங்கியது போல அவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதை போல ஒரு அற்புதமான ஒரு சூழல் வாழ்க்கையில மீண்டும் நமக்கு திரும்பவே திரும்பாது. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சாலைகள் எல்லாமே ஏதோ அந்தர வெளியில தனியா ஏதோ தொங்கிட்டு இருக்கிறது போல தான் இருக்கு. ஆனால் இந்த பயணம் மறக்க முடியாத ஒரு நாளாக எனக்கு அமைஞ்சது. உங்களுக்கும் தான்.